ஹெச் ராஜாவுக்கு 6 மாதம் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. எதற்காக, வழக்கினுடைய விவரம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவாக பார்க்க போறோம். பெரியார் சிலை குறித்து அவதூறு கருத்துக்களை பதிவிட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கில் அவருக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. பாஜக மூத்த தலைவராகவும் தமிழக ஒருங்கிணைப்பு குழு தலைவராகவும் இருப்பவர் ஹெச் ராஜா. இவர் கடந்த 2018ஆம் ஆண்டு தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்துல ஒரு பதிவிட்டிருந்தார். தந்தை பெரியாருடைய சிலையை உடைப்பேன் அப்படின்னு அந்த பதிவிலையும் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாம திமுக எம்பி கனிமொழி குறித்தும் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தார். இது அந்த சமயத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. பலரும் ஹெச் ராஜாவுக்கு தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. இதையடுத்து திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் சில அமைப்புகளும் காவல் நிலையங்கள்ல புகார் தெரிவித்தாங்க. இது தொடர்பாக ஹெச் ராஜாவுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு சென்னையில் உள்ள எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் தனக்கு எதிரான வழக்குகளை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஹெச் ராஜா மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். அது மட்டும் இல்லாமல் மேற்சொன்ன 2 வழக்குகளின் விசாரணையை அடுத்த 3 மாதங்கள்ல முடிக்க வேண்டும் அப்படின்னும் சிறப்பு நீதிமன்றத்துக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதையடுத்துதான் வழக்கு விசாரணை வேகம் எடுக்குது. நீதிபதி ஜி ஜெயவேல் முன்பு விசாரிக்கப்பட்டு வந்தது. இதற்கிடையில் சிறப்பு நீதிமன்றத்தில் மனுவையும் மறுபடியும் தாக்குதல் செய்கிறார். ஹெச் ராஜா பெரியார் சிலை உடைப்பு விஷயத்தில் போதிய ஆதாரங்கள் சேகரிக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாம கனிமொழி குறித்து தெரிவித்தது அரசியல் ரீதியானது. எனவே தன் மீதான வழக்குகளை விசாரிக்க முகாந்திரம் என உத்தரவிட்டு விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜெயவேல் இன்று தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில தான் இன்றைக்கு 2 வழக்குகளிலும் ஹெச் ராஜா குற்றவாளி தான் அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இதையடுத்துதான் 2 வழக்குகளிலும் தனித்தனியே 6 மாதங்களுக்கு இவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 2 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் தான் விரைவாக கைது நடவடிக்கைகள் எடுக்கப்படும். 6 மாதங்கள் மட்டுமே விதிக்கப்பட்டுள்ளதால கைது நடவடிக்கைகள் உடனடியாக நடைபெறாது எனவும் அவர் மேல்முறையீடு செய்வார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில ஹெச் ராஜா தரப்பு கோரிக்கையை ஏற்று மேல்முறையீடு செய்ய அனுமதி அளித்து ஓராண்டுக்கு தண்டனையை நிறுத்தி வைத்து நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது.